சார் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்கால்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அக்கௌண்ட் இருக்கும். இதில் வந்து அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் இருக்கும். ஆட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பரில் கனெக்ட் பண்ண போகிறோம் அந்த நம்பருக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு SIM1 SIM2 SIM3ன்னு சொல்லிட்டு நேம் ஒன்று கொடுத்துக்கோங்க. நேம் ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த QR கோடு வரும். சரிங்களா? அந்த QR கோடை உங்கள் ஃபோனில் லிங்க் டிவைஸ் மூலிமா ஸ்கேன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி மெசேஜ் சென்ட் பண்ணணும்னா உங்களுக்கு இங்கே கேம்பெயின்ஸ் சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இந்த கேம்பெயின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் ரைட் சைடில் நியூ கேம்பெயின் சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அந்த நியூ கேம்பெயின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு கேம்பெயின் நேம் கேட்கும். சரிங்களா? ஜஸ்ட்டு நம்ம ரெஃபரன்ஸ்க்காக ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். டெமோ இல்லை ஜாப்னா ஜாப்பு, நம்ம ரெஃபரன்ஸ்க்காக. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா CSV ஃபைலாகவும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்பர் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை நீங்கள் குரூப்ஸ்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காண்டாக்ட்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து காப்பி பேஸ்ட் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டைப்பும் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்கள் என்ன நம்பரோ அந்த நம்பரை வந்து காப்பி பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நம்பரை வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைனாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட கண்டென்ட் இருக்கும், மெசேஜ் பாக்ஸ். ஓகேங்களா? இதில் என்ன கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது கூட ஃபோட்டோஸோ வீடியோஸோ அட்டாச் பண்ணணும்னா இங்கே வந்து அட்டாச் த ஃபைல்ஸ் இருக்கும். அட்டாச் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட் எது வேணுமோ நம்ம வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் ஷெட்யூல் ஆப்ஷனும் இருக்குது. இதில் ஸ்டார்ட் நவுவும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி ஷெட்யூல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டேட்டு கேட்கும். எந்த டேட்டுன்னு சொல்லி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா 4 சூஸ் பண்ணிக்கோங்க. டைம்னா உங்களுக்கு வந்து டைமுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு ஷெட்யூல் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த டைம் வந்து ஷெட்யூல் ஆகிக்கும். ஓகே மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சென்ட் சொல்லி இந்த மாதிரி ரிப்போர்ட் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ரன்னிங் உங்களுக்கு காட்டும். ஷெட்யூலில் இருக்கிறது காட்டும். கம்ப்ளீட் காட்டும். ஃபெயிலியரோடது காட்டும். சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு எப்படி கூகுள்லேருந்து எப்படி நம்ம டேட்டாபேஸ் எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டூல்ஸ்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அந்த டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்க்ராப்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே வந்து கூகுள் மேப்புன்னு இருக்கும். அந்த கூகுள் மேப்பை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கீவேர்டோ அந்த கீவேர்டு வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல், மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டேட்டாபேஸ் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்னு போட்டுக்கிறேன். சென்னைன்னு கொடுத்துக்கிறேன். சென்னை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். நான் ஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாபேஸ் ஃபுல்லாக கீழே வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஃபவுண்டேஷன் சொல்லி இருக்கும். கீழே ஸ்டாப் ஆகிட்டு உங்களுக்கு லோடிங் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டாபேஸ் வந்து லோடிங் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு இந்த மாதிரி டேட்டாபேஸ் நம்பர்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகி வந்துட்டு இருக்கும். ஓகே இப்போ இது ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து லோட் பண்ணிவிட்டு நம்ம வேணாலும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் CSVன்னு இருக்கும். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஓகே ஏதாச்சும் டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.